ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக கிராமத்து ஸ்டைல் சங்கரா மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க அதை ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ 2 பழ தக்காளி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கரைச்சதில் புளி தண்ணியும் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. சட்டியில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, வெந்தயம், சீரகம், சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. ஒரு முழு பூண்டை உரித்து சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம கரைச்சி வச்ச புளி கரைச்சலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ நல்லா குழம்பு கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இப்போ சங்கரா மீன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மீனை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் மட்டும் சிம்மிலே அப்படியே கொதிக்க வச்சு இறக்குங்க. அட்டகாசமான கிராமத்து ஸ்டைல் சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.